இவரான கிராமத்தின் முக்கியஸ்தர்களில் முனியாண்டியும் ஒருவர். அவர் ஊருக்கு பெரிய மனிதர். முனியாண்டியின் செல்வாக்கை கண்டு சிவசாமி பொறாமை கொண்டு அவரை ஒழித்து விட வேண்டும் என்ற திட்டத்துடன் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார். சாட்சிகளின் வாயிலாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈபிகோ 324 செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறேன். நான் கட்டியால குத்தி கிழிக்கலிங்க. அவனே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் அப்பேற்பட்ட ஆள். நான் தொடவே இல்லைங்க. அவன் தான் என்ன பெரட்டி பெரட்டி அடிச்சானுங்க. அதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டா? சாட்சி ஒண்ணு இல்லைங்க. மாமரத்துக்கிட்ட தான் உதைச்சான். அது என்ன சொல்லுமா? நான் என்னத்தை செய்யறது? ஆனா ஒரு கொலா மாட்டின ஆள் வந்தாருங்க. அப்பா அவரு ஏன்பா அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்டாரு. அவரையும் புசுக்குன்னு தள்ளிட்டானுங்க. அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆளை நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். இல்லைன்னா நான் எப்படி இவர் தானுங்க வக்கீல் ஐயாவே வாங்க. நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க. அன்னைக்கு அந்த முனியாண்டி பையன் என்ன அடிக்கலிங்க. நான் அவனை கத்தி எடுத்து சதக் சதக்குன்னு அவனே கிழிச்சுக்கிட்டு நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு பொய் சாட்சி தயார் பண்ணி என்ன கூண்டுல கொண்டாந்து நிறுத்திட்டா ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. யுவரான, குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாட எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ். Download ShareChat.